அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ் சார்பிலிருந்து பிசிக்கான ரீரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து பிளாஸ் மெசேஜ் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. த கால் லெட்டர் ஃபார் த அடிஷனல் கேண்டிடேட் வில் பி அவைலபிள் ஃபார் டவுன்லோட் ஃப்ரம் த போர்ட்டல் சூன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடிஷனல் செலெக்ஷன் ஆயிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஆல் டிக்கெட்டை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து விரைவில் வந்து நாங்கள் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீரிசல்ட் அடிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பிசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அடிஷ்னல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல். ஸோ இந்த இடத்துல இருக்குது லிஸ்ட் ஆஃப் அடிஷனல் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி பேஸ்டாக தான் அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தது இல்லையா, அந்த வழக்கோட பெட்டிஷன் ரைட் பெட்டிஷனோட நம்பர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து அடிஷ்னல் கேண்டிடேட் வந்து இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த புதிய ரிசல்ட்டில் அடிஷ்னலாக விட்டுருக்காங்களே, இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ரைட்டா? ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து செலெக்ஷன் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்பொழுது அப்படின்னு அந்த டேட்டும் ஆல் டிக்கெட்டும் வந்து விரைவில் வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த புதிய அடிஷ்னல் லிஸ்ட்டில் நீங்கள் யாராவது செலெக்ஷன் ஆகிருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.